ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் நம்ம யூடியூப் சேனல் வழியா 108 ஷிரடி சாய்பாபாவுடைய தரிசனத்துல இன்னைக்கு 28வதா நம்ம ஒரு அற்புதமான பாபாவுடைய கோயிலை தரிசனம் பண்ண போறோம். நம்ம சென்னையில வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கிற எல்லா வல்ல பரம்பொருள் ஷிரடி சாயப்பாவுடைய கோயிலை தான் இன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம். இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இந்த கோயில் உருவான விதம் மற்றும் இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற எண்ணற்ற பாபாவுடைய அற்புத நிலைகள் எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பேச போறோம். வாங்க சாய்ராம், நம்ம சென்னை வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கிற எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதர் அருள் வேண்டி இந்த ஆலயத்துக்குள்ள போலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், அல்லா மாலிக். சாய்ராம்னா இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வெஸ்ட் மாம்பலம், அதாவது மேற்கு மாம்பலத்தில் நம்ம வந்திருக்கோம். சாய்ராம், நம்ம பாபாவுடைய 108 சன்னிதானத்தை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். பாபாவுடைய அருள் ஆசி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு நம்ம பாபாவுடைய தரிசனமும் பார்க்க முடியாது. இது போல் வீடியோ பதிவும் பக்தர்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதற்காக நம்ம சாய்நாதருக்கு முதல்ல நன்றிகளும் நம்ம வணக்கத்தையும் தெரிவிச்சுட்டு இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். சாய்ராம், இந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஷிரடி சாய் சேவா. சாய்ராம், இப்போ இந்த ஆலயத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாபாவுடைய புனிதமான குருஸ்தான் வச்சுருக்காங்க. ஷிரடியில் எப்படி பாபாவுக்கு தனியாக குருஸ்தான் இருக்கோ இந்த ஆலயத்திலும் கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு வேப்ப மரம் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புனிதமான பாதுகாப்பு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. குருஸ்தானத்தில் ஷிரடியில் பாபா எப்படி அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரோ அதுபோல் தத்ரூபமாக இருக்க ஒரு பாபாவுடைய அற்புதமான புகைப்படத்தை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுவும் அதிகாலை நேரம் நமக்கு பார்த்திங்கன்னா சாய் வருது அண்ணா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார். அண்ணனுக்கு கோடான கோடி நன்றிகள் நான் தெரிவிக்கிறேன். இப்போ இந்த புனிதமான நம்ம பாபாவுடைய ஆலயத்துக்குள்ளே போகலாம். சாய்ராம், நம்ம சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் ஜெய்சங்கர் தெருவில் அமைஞ்சுள்ள ஆலயம்தான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா சேவை. இந்த ஷிரடி சாய்பாபா சேவை ஆலயத்துக்குள்ளே போயிட்டு பாபாவை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா 1983 அல்லது 84 இறுதியில் தான் இந்த ஆலயம் இந்த மாம்பலத்தில் வெஸ்ட் மாம்பலத்தில் அமைக்கப்பட்டது. சாய்ராம், ஒரு சிறு மடமாக தான் அமைக்கப்பட்டது. நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய மறைந்த பெண் பக்தை பார்த்திங்கன்னா திருமதி விசாலலட்சுமி அம்மாள். அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா திருமதி விசாலலட்சுமி அம்மாள். அவங்க தான் இந்த புனிதமான ஆலயத்தை அமைக்கிறாங்க. சுமார் 1983 84க்குள்ளே இந்த புனிதமான பாபா ஆலயம் சின்னதாக பாபாவுடைய கோயிலாக ஒரு பஜனை மடயமாக அமைக்கப்பட்டது. சாய்ராம், இந்த ஆலயத்தில் அந்த காலகட்டத்திலே சாய் பக்தர்கள் வந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல இறைவனுடைய நாமங்கள், இறைவனுடைய பஜனைகள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. சாய்ராம், நம்ம பாபாவுடைய எல்லா வித கோயிலில் பார்த்தீங்கன்னா பாபா பளிங்கிக்கல்ல தான் பாபாவுடைய மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நம்ம சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் அமைஞ்சுள்ள நம்ம சாயப்பாவுடைய அற்புதமான அந்த பளிங்கிக்கல்ல இருக்கிற பாபாவுடைய அந்த சுந்தர ரூபத்தை நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் மாதம் 2007 ஆண்டு பாபாவுடைய 5.5 அடி கொண்ட ஒரு உயரமான பளிங்கி செல்லை நம்ம மேற்கு மாம்பலத்தில் ஸ்ரீ சாய்பாபா சேவை மையத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சாய்ராம், அப்படிப்பட்ட அற்புதமான பாபாவுடைய அந்த சுந்தரமான திருரூபத்தை பார்க்குறீங்க. ஷிரடியில் பாபா எப்படி இருக்காரோ அதே தோற்றத்தில் பாபாவுடைய அந்த அற்புதமான முகம் நம்ம மனக்கண் முன்னாடி நம்ம பார்க்குறத நம்ம உணர முடியும். சாய்ராம், நான் இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ பதிவு கடந்த வருடம் டிசம்பர் கடைசியில் தான் நான் இந்த வீடியோ பதிவு எடுத்தேன். அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் பாபாவுக்கு மங்களஸ்தான் பண்ணாங்க. அந்த மங்களஸ்தானத்தில் பாபாவை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அற்புதமாக நம்ம பாபாவுடைய சாயி சச்சரத்தில் சொல்லுவாங்க. பாபா சாவடி ஊர்வலம் போகும்பொழுது பாபா பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கர் போல பாபா காட்சி கொடுக்குறாரு சொல்லிட்டு அது போல தான் சாய்ராம் நான் பார்க்கும் பொழுது பாபா எனக்கு அற்புதமான தெய்வீகமான காட்சி கொடுத்தாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது பார்த்தீங்களா சாய்ராம், இந்த சிலையில் இருக்கவங்க தான் இந்த புனிதமான கோயிலை அமைச்சாங்க. அவங்களுடைய பேர் தான் மறைந்த திருமதி விசாலலட்சுமி அம்மையார். அவங்களுடைய சிலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அந்த அற்புதமான தோற்றத்தை எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல பாபா ஷீலாக்கல் மேலே அமர்ந்திருக்கும் ஒரு தத்ரூபமான பாபாவுடைய மூர்த்தியை வச்சுருக்காங்க. சாய்ராம், கோயில் கரெக்டாக மேற்கு மாம்பலத்தில் ஜெய்சங்கர் தெருவில் தான் இந்த அற்புதமான நம்ம சாயப்பாவுடைய திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், சென்னையில் நிறைய பாபாவுடைய கோயில்கள் இருக்குது. சாய்ராம், ஒவ்வொரு கோயில்களுமே ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். அந்த ஒரு கோயிலில் இருக்கிற வைப்ரேஷன் நம்ம உள்வாங்கும் பொழுது நமக்கு மன சந்தோஷம் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நம்ம மேற்கு மாம்பலத்தில் இருக்கிற நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா எனக்கும் கொடுத்தாரு. ஏன்னா நான் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை எனக்கு நான் உணர்ந்திருக்கேன். ரொம்ப பாபாவுக்கு நான் நன்றிகள் தெரிவிக்கிறேன். அதுபோக சாய் வரதா அண்ணாக்கும் நான் இந்த இடத்துல கோடான கோடி நன்றிகள் நான்
நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் கேட்ட உடனே எனக்கு வந்து அடுத்த நாளே அனுமதி கொடுத்தாரு. அவருக்கு கோடான கோடி நன்றிகள் நான் தெரிவிக்கிறேன். இந்த கோயிலை சுற்றி எண்ணற்ற சித்தர்களுடைய அந்த அற்புதமான புகைப்படத்தை நீங்கள் வந்து தரிசனம் பண்ண முடியும். மற்றும் இந்த கோயிலில் இருக்கிற பாபாவுடைய அந்த அற்புதமான புனிதமான ஒரு புகைப்படம் இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா, பாபா வந்து பாதம் மட்டும் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த அற்புதமான தோற்றத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க சேரம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாயப்பாவை நம்ம இப்போ தரிசிக்க போகிறோம். நீங்கள் கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே படியேறி மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹால் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பாபாவுடைய அற்புதமான லீலைகளும் மற்றும் இந்த கோயிலை கட்டினாங்கல்ல திருமதி விசாலலட்சுமி அவங்களுடைய அற்புதமான சிலையும் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இப்போ பாபாவுடைய அந்த அற்புதமான புகைப்படம் பாருங்கள். பாபாவுடைய அந்த காலகட்டத்தில் இருக்கிற புகைப்படம். இந்த புனிதமான புகைப்படம் தான் நம்ம பாபாவுடைய ஒவ்வொரு வாரம் ஸ்ரீ சாவடி ஊர்வலத்து வெளியே வரோம் செய்கிறோம். அப்படிப்பட்ட புனிதமான புகைப்படத்தை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பார். நீங்களும் இந்த நேரத்தில் என் கூட சேர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை பாபாவுடைய திருவடியில் வைங்க செய்கிறோம். இப்போ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருரூப சிலை இருக்குது. இவங்க தான் மறைந்த திருமதி விசாலலட்சுமி அம்மா. இவங்க தான் இந்த அற்புதமான பாபாவுடைய கோயிலை கட்டினாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1984 இந்த இடத்துல பாபாவுக்கு சின்ன ஒரு ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் சாய் பக்தை தான் இந்த இடம். கரெக்டாக சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் இந்த அற்புதமான ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. எண்ணற்ற பாபாவுடைய அற்புதமான மூர்த்திகளை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது செய்கிறோம். பாபா பக்தரால் இருக்கிற நீங்கள் அனைவருமே இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆலயத்துமே தேடி போங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்துக்கும் நீங்கள் தேடி போக உங்களுக்கு பல்விதமான அற்புதங்களும் அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நல்ல மனிதர்களுடைய அந்த கான்டாக்ட் சொல்லுவாங்கள்ல, அதுபோல் கான்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பாபாவுடைய கோயில்கள் உங்கள் ஊர் இல்லாமல் எந்தெந்த இடத்துல இருக்கோ அப்போ எங்கெங்கே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அங்கங்கே போயிட்டு இறைவனை நீங்கள் வணங்குங்க. எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதருடைய அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் தலைமுறையும் வாழ வைக்கும். அப்படிப்பட்ட பாபா தான் நம்ம அனைவருக்கூடமே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பழைய புகைப்படம் ரொம்ப ரேர் பிக்சர் வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள் சேரம், ஜூம் பண்ணுறேன். இந்த படத்தை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஒரு அற்புதமான தத்ரூபமான புகைப்படத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே தோரகமாயி பாபாவும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாபா கால் மேலே கால் போட்டிருக்க ஒரு அற்புதமான புகைப்படமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னைக்கு அருகாமையில் தான் மாம்பலம் இருக்குது. மாம்பலத்தில் மேற்கு மாம்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் வீதியிலே தான் இந்த அற்புதமான சாயப்பாவுடைய புனிதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு செய்கிறோம். இப்போ வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்ம இன்னொரு பகுதி பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து மேல் நோக்கி போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தினந்தோறுமே காலையில் சத்யநாராயண பூஜையெல்லாம் நடக்கும். அந்த சத்யநாராயண பூஜையை நடக்கிறதுக்கு உண்டான விசேஷ ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த காட்சியை நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த பாபா கோயிலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாபாவுடைய அந்த குருஸ்தான் அப்படி நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இப்போ பாபாவுடைய அந்த அற்புதமான திருரூப மூர்த்தியை காட்டுறோம் பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் பாபாவை வணங்க முடியும். பாபாவை வணங்கிட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா எண்ணற்ற பாபாவுடைய இனிக்கும் நீலையுடைய அற்புதமான புகைப்படத்தை எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதுவும் நீங்கள் வணங்க முடியும். மேலே இருந்து பால்கனியில் இருந்து பாபாவை இன்னும் தத்ரூபமாக நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தத்ரூபமான காட்சி தான் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோ பதிவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சாய்ராம். உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் உறுதியான நம்பிக்கையில் இருங்க. யார் கைவிட்ட போதிலும் சாய் என்னை கைவிட மாட்டார், எந்த நிலை வந்தாலும் சாய் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் வலுவான நம்பிக்கை மட்டும் வைங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம சாய் வந்து சமர்த்த சாய் வந்து ஊக்குவிப்பார். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி பாபா கொடுப்பாரு. நம்ம சாய் வந்து எல்லா ஜீவராசிலும் சேர்ந்து இருக்காரு சாய்ராம். யாராண்டியும் நம்ம எந்தவித ரெக்கமெண்டேஷனுக்காக போக தேவையில்லை. நம்மளுடைய முழு மனதை சாயாண்ட நம்ம கொடுப்போம் சாய்ராம். இப்போ இந்த கோயிலுடைய கீழ்தளத்துக்கு நம்ம வந்துட்டோம். கீழ்தளத்தில் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எல்லா சாயப்பா கோயிலையும் வந்து துணி இல்லாத சாயப்பா கோயிலே இருக்காது. ஏன்னா புனிதமான துணியிலிருந்து வரக்கூடிய அந்த தூய சாம்பலை தான் சஞ்சீவி தான் உதி என்னும் திருநீற்றா பாபாவுடைய பக்தர்களுக்கு பாபா வந்து அந்த காலத்தில் கொடுக்குறாரு. அதே போல தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாபாவுடைய எல்லா கோயில்லையும் துணி இருக்குது. அதிலிருந்து வர தூய சாம்பலை உதி என்னும் திருநீற்றா பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ துணி எறிகிற அந்த அற்புதமான நீங்கள் காட்சியை நீங்கள் பாருங்கள். துணி வந்து நம்மளுடைய கர்ம நிலைகளை வந்து அகற்றம் சாய்ராம். அப்படிப்பட்ட சக்தி தான் பாபாவுடைய சக்தியை நம்ம உணர முடியும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.